السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار. சூரத் ஆல இம்ரானுடைய 17வது வசனம். இந்த 17வது வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பெரும்பாலும் பார்த்துவிட்டோம். இந்த 17வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய விஷயமாவது சோனவாசிகளுடைய தன்மை பண்பு. எவருக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோனத்தை நாம் கொடுப்போம் என்ற விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது, முதலாவது பொறுமையாளிகள், இரண்டாவது உண்மையாளிகள், மூன்றாவது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். காணித்தின் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. இதை நாம் கடைசியாக பார்த்தோம். நான்காவது அந்த வரிசையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வது வல் முன்ஃபிகீன். முன்ஃபிகீன் என்றால் என்ன அர்த்தம்? முன்ஃபிக், செலவு செய்தல். வல் முன்ஃபிகீன் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கும் நாம் என்ன செய்கிறோம்? மறுமையில் நாம் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். முன்ஃபிகீன், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பல இடங்களில் இதை ஆர்வப்படுத்துவான். இறைவனுடைய பாதையில், மார்க்கத்தினுடைய பாதையில், நன்மையான விஷயத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிக சிறந்த ஒரு வசனமாக அறிஞர்களுக்கு மத்தியிலே பார்க்கப்படக்கூடிய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கட்டுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் கேள்வி கேட்கிறான். கேட்டுவிட்டு சொல்கின்றான், துஞ்சிக்கும் மின் அஸாபின் அலீம். அந்த வியாபாரத்தினுடைய கூலி என்ன தெரியுமா? உங்களை நரக வேதனை விட்டும் அது பாதுகாக்கும். என்ன நீங்கள் செய்ய வேண்டும்? அதற்கு பகரமாக துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும். நீங்கள் அல்லாஹையும் ரசூலையும் ஈமான் கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹினுடைய பாதையில் உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தும் உங்களுடைய உயிர்களை நீங்கள் தியாகம் செய்தும் நீங்கள் அல்லாஹினுடைய பாதையில் போரிட வேண்டும். இந்த இரண்டையும் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு பகரமாக மறுமையில் நரகத்தை விட்டு நான் உங்களை என்ன செய்து விடுகிறேன்? பாதுகாத்து விடுகிறேன். பாதுகாத்து விடுகிறேன் என்று சொன்னால் முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதாக சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஈமான், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, ரசூலை ஈமான் கொள்வது என்பது அடிப்படையான விஷயம். அது இல்லை என்று சொன்னால் அதற்கு பின்னால் எதுவுமே இல்லை. அப்போ அந்த ஈமானிற்கு அடுத்த கட்டமாக செயல் ரீதியான விஷயங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை முதலாவது குறிப்பிடுகின்றான்? உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்வதை கொண்டு. அப்போ அல்லாஹ்வினுடைய பாதையில் அந்த பொருளாதாரத்தை செலவு செய்வது என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அதிகமாக வரவேற்கக்கூடிய, மிக அதிகமாக ஆர்வப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. வேறொரு சூறாவில் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான், ஈமான் கொண்ட மக்களே, ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வஸ்மஉ, அல்லாஹ்வினுடைய வசனங்களுக்கு நீங்கள் செவிதாழ்த்துங்கள். வ அதீஉ, நீங்கள் அதற்கு கட்டுப்பட்டு நீங்கள் பின்பற்றி நடங்கள். வ அன்ஃபிகு, நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். வ அன்ஃபிகு, நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நீ எவர் ஒரு எவர் ஒருவர் அல்லாஹ்வினுடைய பாதையில் அவர் செலவு செய்யக்கூடியவராக இருக்கின்றாரோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர். அப்படி எவர் செலவு செய்கின்றாரோ அவருக்கு நாம் யுலாஇஃபுஹு லக்கும், அவர்களுக்கு நாம் அந்த செலவுக்கான கூலியை 2 மடங்காகவும் ஆக்கி கொடுப்போம், நன்மையாகவும் ஆக்கி கொடுப்போம். வயக்ஃபிரு லக்கும் ஸுனூபக்கும், அப்படி நீங்கள்
செலவு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்களையும் நாம் மன்னித்துக் கொடுப்போம். 2 கூலி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறொரு வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இப்படி பல வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை ஆர்வப்படுத்துகின்றான். எனவேதான் சஹாபாக்களுடைய நிலையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை அவர்கள் அதிகமாக நேசித்தார்கள். இன்று நாம் என்ன செய்வோம்? சம்பாதித்து என்னுடைய செலவினங்கள் எல்லாம் போக ஏதாவது மிச்சம் மீதி இருக்கும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு சில சின்ன பகுதியை நாம் ஒதுக்கி வைத்து இதை அல்லாஹ்வுடைய பாதையை நாம் செலவு செய்ய வேண்டும் என்று நினைப்போம். இதுதான் யதார்த்தமான மனிதர்களுடைய நிலை. ஆனால் அவர்களுடைய நிலை அப்படியே வேறு. அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்ய வேண்டுமே என்பதற்காகவே அவர்கள் சம்பாதிக்க செல்வார்கள். அவர்கள் சம்பாதிப்பதை எதற்காக இருக்கும்? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கும். இப்படியான ஒரு மனநிலை அந்த சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது. அவ்வளவு ஆர்வமாக அதிகமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தது, தர்மம் செய்ததெல்லாம் இப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் ஆர்வப்படுத்துவதன் காரணத்தினால்தான் முன்ஃபிகூன், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்கள் இருப்பார்களே, அவர்களுக்காக நாம் சோனத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் மிக ஆர்வப்பட்ட அந்த செலவுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். நேற்றே நாம் அந்த காணித்தின் என்ற அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு கட்டுப்படுபவர்களுக்கான உதாரணத்தை சொல்லும் பொழுதே இதற்கான உதாரணத்தை நாம் சொன்னோம். அந்த பைரஹா என்று சொல்லப்படக்கூடிய தோட்டம். இப்போ அல்லாஹ்வுடைய வசனம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு இந்த 2 தான் காணித்தின் முன்ஃபிகின், இந்த 2ம் தான் அந்த ஒரே கிட்டத்தட்ட 2ஐயும் ஒன்றடக்கக்கூடிய ஒரு வாசகம். காணித்தின் கட்டுப்படுதல், முன்ஃபிகின் செலவு செய்தல். அப்போ அந்த தர்மத்தை செலவு அந்த தர்மத்தை அவர் கொடுக்கும்போது அந்த 2மே உள்ள வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய வசனத்திற்கும் அவர் கட்டுப்பட்டுட்டாரு. அல்லாஹ் சொல்வதை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய ஒருவராகவும் அவர் ஆயிட்டார். அப்போ அந்த 2ஐயுமே ஒரே நேரத்தில் அவர் அந்த சஹாபி எடுத்துக்கொண்ட ஒரு விஷயமாக இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது என்பது அமைந்தது. அப்போ அதை கொண்டுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மற்ற மூத்த சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் மிக அதிகமாக ஆர்வமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அன்பு இஸ்லாமியர்களை நாமும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவினங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். நாம் நம்முடைய பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த பொருளாதாரம் நம்முடைய கைவசம் வருவது என்பது அல்லாஹ்வுடைய விதியில் தான் இருக்கிறது. நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு செய்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் சம்பாதித்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு தான் உங்களுக்கு ரிஸ்க் என்று நாடிவிட்டால் அதை தாண்டி உங்களால் எதையும் அடைய முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய ரிஸ்கை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாடிவிட்டார் என்று சொன்னால் நீங்கள் சம்பாதிப்பதில் நீங்கள் குறைவாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், செயல்படக்கூடியவர்களாக இருந்தாலும், வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் என்பது விசாலப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் இப்படியாக செலவு செய்யும் பொழுது அவனுடைய ரிஸ்கை உங்களுக்கு விசாலப்படுத்தி கொடுப்பான். நாம் கேட்டிருக்கோமா இல்லையா? ஒரு நபித்தோழர் ஒரு பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தில் மட்டும் மழை பெய்கிறது. அப்போ அந்த மழை பெய்யும் பொழுது அந்த நபித்தோழர் அந்த நபரிடத்தில் சென்று கேட்கிறார், நான் பார்த்தேன் இந்த இடத்தில் மட்டும் மழை பெய்கிறதை, நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் என்னுடைய தோட்டத்தில் வரக்கூடிய விளைச்சலை 3ஆக பிரிப்பேன். 1 எனக்கு, நான் என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய செலவினங்களுக்காக அதை நான் எடுத்துக்கொள்வேன். 2வது பகுதி இந்த தோட்டத்தில் மீண்டும் அடுத்த அறுவடை செய்வதற்காக நான் அதை ஒதுக்கி விடுவேன். 3வது பகுதி நான் தர்மம் செய்து விடுவேன். அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவு செய்து விடுவேன். அப்போ இப்படியாக 3ஆக அவருடைய செல்வத்தை பிரித்து அவர் செலவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? அவருக்கென்றே மழை இறக்கி அவருடைய ரிஸ்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாலப்படுத்தி கொடுக்கின்றான். அந்த மழை இல்லை என்று சொன்னால் அவருக்கு அடுத்த ரிஸ்க் இல்லை. அப்போ அவர் செலவு செய்வதனுடைய காரணத்தினால் அந்த பாலைவனத்தில் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கென்று மழையை பொழிது அவருக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை விசாலப்படுத்தி கொடுக்கின்றார் என்று சொன்னால் எமக்கு இது தெரியாது. எமக்கும் இப்படித்தான் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய ரிஸ்க் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத புறத்திலிருந்து எனக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கும். எமக்கு தெரியாது. இதே அந்த பாலைவனத்தில் அந்த விவசாயம் செய்து கொண்டிருந்த அந்த தோட்டத்தில் இருந்த நபருக்கும் இந்த சஹாபி கேட்கவில்லை என்று சொல்லியிருந்தால், இந்த சஹாபி பார்க்கவில்லை என்று சொல்லியிருந்தால் அதுவும் அவருக்கு தெரிந்திருக்காரு. அப்போ அவர் கடைசி வரை என்ன நினைத்திருப்பார்? எல்லோருக்கும் மழை பெய்கிறது என்று அவர் விளங்கி இருப்பார். ஆனால் அந்த சஹாபி பார்த்துவிட்டு சொன்னதை கொண்டு இன்று எமக்கு அது ஒரு படிப்பனை. ஆனால் அவரும் பார்க்கவில்லை என்று சொன்னால் அவருக்கும் தெரிந்திருக்காரு. அப்போ எமக்கும் அப்படித்தான். எம்முடைய பார்வைக்கு அப்பால் பட்டு நாம் எமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் விளங்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தெரியாத புறத்திலிருந்து அவனுடைய ரிஸ்கை எமக்கு விசாலப்படுத்தி கொடுப்பான். எப்பொழுது
நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் அவனுக்காக இஹ்லாஸான முறையில் நாம் செலவு செய்யும் பொழுது. அப்போ எனவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் குறிப்பிடும்போது 2 கூலி, உங்களுக்கு அதை நாம் பன்மடங்காக மாற்றி கொடுப்போம் உலகத்தில், மறுமையில் அதை கொண்டு உங்களுக்கு நாம் பாவத்தையும் மன்னித்துக் கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அந்த 2 கூலியையும் அந்த 2க்கும் அப்பாற்பட்டு சோனத்தையும் பெறக்கூடிய வாக்கியத்தை ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் தந்தருவானாக. கடைசியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவது வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். சஹர் பில் அஸ்ஹார் என்று சொன்னால் சஹர் நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் தேடுவார்கள். இரவினுடைய கடைசி பகுதியில் அவர்கள் இவ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அந்த வாக்கியத்தினுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனை சரியான முறையில் கற்று அதற்கு நடக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தருவானாக. هذا من دليل المؤمنين بالله كل قول هذا استغفر الله ولكم والجميع المسلمين المؤمنين اجمعين. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.